ஆறுமுக பெருமானுக்கு இருக்கிற இந்த கந்தசஷ்டி விரதத்தோட 7 நாளையும் கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். வர அக்டோபர் 27 திங்கட்கிழமை கந்தசஷ்டி விரதத்தோட 6ஆம் நாள சூரசம்ஹாரம் நடக்கும். அன்னைக்கு நீங்க இந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். சஷ்டி திதி திங்கட்கிழமை அதிகாலை 3:25 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:35 மணி வரைக்கும் இருக்கு. சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு நாள் விரதம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அக்டோபர் 27 திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிச்சிடுங்க. முருகப்பெருமானோட படம் இல்லாட்டி விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா முருகப்பெருமான அழகா அலங்காரம் பண்ணி சட்கோண தீபம் ஏத்தி அதுல 6 விளக்குகளை ஏத்திடுங்க. முருகப்பெருமானுக்கு பால் பழத்தை பிரசாதமா வச்சிடுங்க. வேற ஏதாவது பழங்கள் இருந்தா கூட நீங்க முருகப்பெருமானுக்கு படைத்து உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிச்சுக்குங்க. மாலையில சூரசம்ஹாரம் பார்த்துட்டு முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணதுமே வீட்டுல தலைக்கு குளிச்சிடுங்க. சில பேர் பக்கத்துல இருக்க கோவில தான் சூரசம்ஹாரம் பாக்குற வழக்கமும் இருக்கும். அங்க எப்ப சூரனை சம்ஹாரம் பண்றாங்களோ அப்போ வீட்டுல வந்து தலைக்கு குளிச்சிடுங்க. பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டாரு. இப்போ முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி சட்கோண தீபம் ஏத்தி 6 விளக்குகளை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு என்னென்ன நைவேத்தியம் முடியுமோ அதையெல்லாம் படைச்சிடுங்க. சில பேர் வந்து கலவை சாதங்களை வந்து படைப்பாங்க. பால் பழங்கள் அப்புறம் நிறைய வகையான பழங்கள் என்னென்ன உங்களால முடியுதோ பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ் அப்படின்னு என்னென்ன பாராயணம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை நிறைவு செஞ்சுக்குங்க. முருகப்பெருமானுக்கு படைத்த அந்த பிரசாதங்களையே நீங்க இரவு உணவா உட்கொள்ளலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நீங்க என்ன நினைத்து விரதம் இருந்தீங்களோ அடுத்த கந்தசஷ்டிக்குள்ள அது கட்டாயம் நடக்கும்.